எங்க போனாலும் இந்த அவ்வை சண்முகி பாட்டி மாதிரி ஒரு பேக்கை வேற தூக்கிட்டு போயிடுறேன். நேத்து நைட்டே ஹஸ்பண்ட் ஆர்டர் போட்டாச்சு. எனக்கு நாளைக்கு சிக்கன் தான் வேணும், அதுவும் சிக்கன் பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு மால்க்கு வந்திருக்கோம் சிக்கன் வாங்குறதுக்கு. ஊர்ல மால்லாம் எவ்வளோ ஹைட்டா இருக்கும் இங்க பாத்தீங்களா, தரமட்டத்தோட எவ்வளோ அழகா இருக்கு. பெண்களாகிய நமக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம வாங்க வேண்டிய ஒரு பொருளை விட்டு பல பொருள்லாம் பார்த்தக்கப்புறம் தான் நம்மளுக்கு தேவையான அந்த ஒரு பொருளே வாங்க போவோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளுக்கு தேவையான பொருளை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் உட்காந்து தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஈஸியா நான் எதை வாங்க வந்தனோ அதை வாங்கிட்டேன். இங்க பாத்தீங்களா சிக்கன் எல்லாம் எவ்வளோ அழகா பீஸ் போட்டு அது கவர் போட்டு வச்சிருக்காங்க. நம்மளுக்கு சிக்கன்ல எந்த பார்ட் வேணுமோ அதை அழகா பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குண்டான டேட்டும் போட்டிருப்பாங்க. இதுக்குள்ளேருந்து இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்களா எவ்வளோ வெரைட்டியான சீஸ்லாம் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு என் லைஃப் டைம்ல இங்க இருக்கிறதுல ரெண்டு வெரைட்டி மட்டும் தான் நம்ம சாப்பிட்டுருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே வீட்டில் இருக்கு. தயிர் மட்டும் இல்லை. ஸோ அதையும் வாங்கிட்டு நாங்களும் பில் கவுண்டருக்கு போயிட்டோம். இங்க மொரிஷியஸ்ல இருக்க தமிழ் மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது என்ன மாலுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. பில் போட்டுலான்னு சொல்லிட்டு பில் கவுண்டர்ல நின்றுட்டு இருந்தேன். திடீர்னு திரும்பி பார்த்தா என் ஹஸ்பண்டையும் குழந்தையும் காணும். என்னன்னு கேட்டா சும்மா அதோட பிரைஸ் என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவ்வளவுதாங்க வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். லாஸ்ட் வீடியோல மான் கறி பத்தி போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு ஏகப்பட்ட கமெண்ட் ஏகப்பட்ட லைக்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். வாங்கிட்டு வந்த சிக்கன்ல இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 தான் செஞ்சேன். ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன், வேணும்னா போய் நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்க. அவ்வளவுதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.